பொள்ளாச்சி அருகே சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஜோதிநகர் சி காலனியில் இன்று அக்டோபர் 17 நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் அரிஜன காலனி என்ற பெயரை நீக்கி அகத்தியர் வீதி என பெயர் மாற்றம் செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு சாதி, மதம், பாலினம், செல்வம், அதிகாரம் போன்ற எந்தவொரு காரணத்தினாலும் சமூகத்தில் வேறுபாடு இல்லாத சமத்துவ சமூக அமைப்பை உருவாக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் மாநிலம் முழுவதும் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளில் சாதி அடையாள பெயர்களை நீக்கி புதிய பெயர்களை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் அரிஜன காலனி என்ற பெயரை நீக்கி அகத்தியர் வீதி என மாற்றும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, வருமான சான்று போன்ற அரசு ஆவணங்களில் இடம்பெற்றுள்ள பழைய பெயரை மாற்றி புதிய அகத்தியர் வீதி என்ற பெயரை பதிவு செய்ய விரைவில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்படும் என பேரூராட்சி நிர்வாகம் உறுதியளித்தது. பல ஆண்டுகளாக தாழ்த்தப்பட்ட மக்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் அரிஜன காலனி என்ற பெயர் சமூக அடையாளத்தால் பல இன்னல்களை ஏற்படுத்தியதாகவும், இனி அகத்தியர் வீதி என்ற பெயர் அந்தஸ்தையும் சமத்துவத்தையும் பிரதிபலிக்கிறது எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். மாநில அரசின் இந்த நடவடிக்கை சமூக ஒற்றுமைக்கும் சமத்துவ முன்னேற்றத்திற்கும் புதிய தொடக்கமாக கருதப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில தமிழ்நாடு உள்ள நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, வீதிகள், ஊராட்சி, நகரங்க எல்லா பகுதியிலும் ஜாதியில் பேர் இருக்கிறத எடுத்துட்டு ஒரு சமத்துவ பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சி 11வது வார்டில் அரிஜன காலனி 1, 2, 3, 4 இருந்ததை பெயர் மாற்றி அகத்தியர் வீதி என்று மக்கள் எல்லோரும் ஒருமனதாக சொல்லி கலந்து பேசி இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து இந்த பகுதியில் அகத்தியர் வீதி 1, 2, 3 நாங்கள் வச்சிருக்கிறோம். இதுக்கு இந்த பகுதி மக்கள் சார்பாகவும் சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சி பேரூராட்சி மக்களின் சார்பாகவும் சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் மன்ற உறுப்பினர் சார்பாகவும் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.